வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவது நிறுத்தங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சரியா, நீங்க பார்த்த இந்த வீடியோ போல எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இப்படியான ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது கடந்து போனீர்கள், அல்லது கடந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடியவராக இந்த இடத்துல மாறலாம். அப்படியான பிரச்சனைகள் இந்த இடத்துல வரும்பொழுது மிக தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனைகளை உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, அந்த பிரச்சனைகள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்களே சோதித்து பார்ப்பதற்காகும். ஆம், அந்த பிரச்சனைகள் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை இந்த இடத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்று நான் சொல்லலாம். எனவே ஒருபோதும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற அந்த கடினமான நேரங்களுக்கு நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். ஏன்னா நம்முடைய தேவன், நீங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய படிகளை எடுத்து வைக்க தயாரா இருக்கீங்கன்னா, நம்முடைய தேவன் நீதியானதை சரி செய்கிற தேவனா இருக்கிறார். அவரிடத்திலே எவ்விதமும் அநீதியானது இல்லை. இதுதான் இந்த நாட்கள் தொடர்ந்து உங்களோடு நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த விதவை பெண்மணி செய்த செயலும் இதுதான் இந்த இடத்துல காண்பிக்குது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தான். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். சரியாக இந்த பெண்மணியினுடைய நிலைமை என்னன்றது இந்த இடத்துல பாருங்க. ஒரு விதவை, உதவி இல்லாதவள், அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கான துணை இல்லாத ஒருவள், மேலும் தன்னுடைய வாழ்க்கை மீது ஒரு அநீதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வழக்கானது இவளுக்கு இருக்கிறது. இந்த பெண்மணி தன்னுடைய வழக்கானதை ஒரு அநீதியான நியாயாதிபதியில் கொண்டு சென்றார். இந்த நியாயாதிபதி அநீதியானவர். ஆனா இந்த பெண்ணுடைய விசுவாசம், இந்த நபருடைய செயல் சரியானதாய் தன்னுடைய நீதியை இந்த அவர் வெளிப்படுத்தினதனால் அநீதியான நீதிபதி இவளுக்கு நியாயம் செய்தான். இந்த வசனத்தை தொடர்ந்து படிப்பீங்கன்னா நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க. அப்போ இந்த அநீதியான நியாயாதிபதி நீதியானதை செய்ய முடியுமே, ஆனால் உங்க வாழ்க்கைக்கு தெய்வம் நீதி செய்ய மாட்டாரா? கவனிங்க, இந்த நேரம் யார் நீங்க பிரச்சனைக்காக அழுதுட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை இந்த நேரம் இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க, இந்த சமயம் ஒரு கடினமான சூழலை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், அல்லது திருமணத்துல நீங்க பிரச்சனையான சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஏன் நான் இப்படியே கூட சொல்லலாம், நீங்கள் உங்கள் உயிரை அழித்துக் கொள்ளக்கூடிய யோசித்துக் கொண்டிருக்கலாம். மக்களை கவனிங்க, இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் இப்படியாக எடுக்கிற முடிவுகள் தவறானது. இது உங்கள் வாழ்க்கையின் சூழலை இன்னும் மோசமானதாய் மாற்றும். ஒருவேளை நீ கேட்கலாம், பாஸ் அப்ப நான் என்ன செய்யறது? உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது உண்டு. எனவே தான் இந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்க. என்றால் நீங்க கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில எதுவுமே மாறப்போறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய விசுவாசம் என்னும் ஆயுதத்தை எடுத்து செயல்பட தொடங்கினால் பதில் நிச்சயம். எப்படியாக நீங்க இந்த சாட்சியானதை பார்க்க போறீங்க. இந்த சாட்சியிலே நீங்கள் புரிந்து கொள்ள, இந்த நபர் தன்னிடத்தில் இருந்ததை இழந்தார். சரியாக இவர் தன்னிடத்தில் இருந்ததை எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய நிலைமை எல்லாவற்றையும் இந்த இழந்தார். ஏன்? சரீர ஆரோக்கியம் உட்பட. ஆனால் தேவன் நீதியானவர் என்பது எப்படியாக விளங்கியது? இவருடைய வாழ்க்கை மீது தேவன் எப்படியாக நீதியானதை சரி செய்தார்? இந்த சாட்சியை இவர் கொடுப்பதற்காக. சாட்சியை பாருங்க, இணைந்திருங்கள். நாம் மீண்டும் இன்னொரு சாட்சியிலும் ஏன் தேவன் வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் நீங்கள் பலனடைய இணைந்திருப்போம். இங்க தான் எங்களால அந்த கடைக்குள்ள கூட போக முடிஞ்சது.
அங்கிருந்த குழப்பத்தை பாருங்க, எல்லாமே அழிஞ்சிருச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி மே மாசத்துல நாங்க எல்லாமே இழந்துட்டோம். கடைக்குள்ள இருந்த எல்லாமே, எதுவுமே மிச்சமா இல்ல. எங்களுக்கு அதிகமாவோ அல்லது குறைவாவோ 72 பவுன் இழப்பு ஏற்பட்டது. எங்க கிட்ட மணப்பெண்களுக்கான துணி இருந்தது. 15 வயசுல இருக்கிறவங்களுக்காக அறிமுகமான துணிகள், நகைகள் இருந்தது. ஆனா இந்த எல்லா பொருளுமே, பேகு, ஷூ, நகைகள் எல்லாமே போயிடுச்சு. எதுவுமே மிச்சமா இல்ல. 17 வருஷத்துல நாங்க இந்த கம்பெனில வேலை செஞ்சு முதலீடு செலுத்தினோம். ஆனா ஒரே நாள்ல எல்லாமே இழந்துட்டோம். இதுதான் என்னுடைய வீட்டுடைய நிலையா இருந்தது. நம்ம இந்த வீட்டு மேல் கூரையில இருந்து பார்க்கலாம் எந்த அளவு தண்ணி இருக்குன்னு. இது என் கடைக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது. என் வீட்டுடைய வாசல் துவங்கி என்னோட ரூம் வரைக்கும் இருந்த பொருள் எல்லாமே வேற வேற இடத்துல போயிடுச்சு. என் சமையல் அறையில இருக்க வேண்டிய ஃப்ரிட்ஜு, என்னுடைய தங்கியிருக்க ரூமுக்கும், அங்க இருந்த சோஃபா, கழிப்பறை கிட்டேயோ இந்த மாதிரி எல்லா பொருளும் போய் இந்த பொருள் மட்டும்தான் இருந்தது. மிச்சமான பொருட்களை, துணிகளை நாங்கள் எங்கள் வீட்டில இருந்து எடுத்துட்டோம். எதையுமே மீட்டு எடுக்க முடியல. அது மட்டும் போதுமானதா இல்லை. என்னுடைய வீடு, என்னுடைய நிறுவனம் எல்லாமே இந்த வெள்ளத்தில் அழிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆலயமும் கஷ்டப்பட்டது. என்னை அதிகமாக காயப்படுத்தினது ஆலயம் அழிக்கப்பட்டு இருந்தது தான். நான் ஆலயத்தில் கால் வச்ச முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வீட்டை கண்டுபிடிச்சேன். என் தகப்பனுடைய வீட்டுக்கு ஒருத்தவங்க என்னை அழைச்சாங்க. அப்படி இருக்கும்போது என் தேவனும் என் தேவனோட வீடும் அங்கே அழிக்கப்பட்டதா இருந்தது. உதவியாளர்களா நானும் என்னுடைய கணவரும் எங்க விசுவாசத்தை கைவிடல. நான் 2 பிளேட்ல திருவிருந்தானது செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பிளாஸ்டிக் டேபிள நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தேன். இதுதான் முதல் திருவிருந்து ஆலயம் அழிஞ்சிட்டு இருக்க நிலைமையில நடந்தது. நான் திருவிருந்து செஞ்சுட்டு இருந்த போது என்னால உதவ கூட முடியல. நான் அழுதேன். ஏன்னா அது ரொம்பவே வலியா இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் திருவிருந்து செஞ்ச அந்த நேரம் எனக்கு தெரியும். அங்க நிக்கிற மக்கள் எல்லாம் என்ன கடந்து வந்தாங்கன்னு. ஆலயத்துல இருக்க எல்லா மக்களும், துணையாளர்கள், எல்லா குடும்பங்களுமே இதே சூழ்நிலையை தான் கடந்தாங்க. ஆனா அவங்க விசுவாசத்தை கைவிடல. ஏன்னா நாங்க எல்லா போதகர்களுடைய ஆதரவை பெற்றோம். நாங்க துணையாளர் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தோம். நாங்க ஆலயத்தினுடைய தலைமை சபையா இருக்க கன்னோவர்ஸ் என்ற இடத்துக்கு போனோம். லாரிகள்ல இருக்க பொருள்களை இறக்கிட்டு இருந்தோம். நாங்க தங்குற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தோம். நன்கொடைகளை சார்ந்து இருந்தோம். அந்த மாதிரியான போராட்டத்துல தான் போயிட்டு இருந்தோம். நாங்க எங்க துணிகளை சுருட்டிக்கிட்டு அங்க இருக்க மக்களுக்கு உதவுறதுக்கு போனோம். யாருக்கு உதவி தேவையானதா இருக்கோ அவங்களுக்கு நாங்க தொடர்பு பண்ணோம். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஆனா என் விசுவாசத்தை நான் இழக்கல. இந்த வெள்ளத்தினால ஏற்பட்ட எல்லா குழப்பத்துக்கு நடுவுல வழக்கமா மருத்துவ பரிசோதனை செய்யும் போது எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு பயாப்சி ஊடுருவும் டக்டல் கார்சினோமா அப்படின்ற தீவிரமான ஒரு நோயின்றதை உறுதிப்படுத்தினாங்க. எப்போ எனக்கு புற்றுநோய் இருக்குன்றத நான் ஆகஸ்ட் மாசத்துல கண்டுபிடிச்சேனோ அப்ப எனக்கு அங்க ஒரு முடிச்சு மாதிரி இருந்தது. அக்டோபர் மாதம் அதே மார்பகத்துல எனக்கு 4 கட்டி வந்திருந்தது. கீமோதெரப்பி பண்ணிட்டு இருந்த நாள்ல என்னுடைய எல்லா முடியுமே நான் இழந்தேன். என்னுடைய எல்லா முடியும் இழந்தேன். அதனால என்னுடைய தலையை மறைக்க நான் ஸ்கார்ஃப் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய விசுவாசத்தினால எப்பவும் உற்சாகத்தோடு இருந்தேன். யாரா இருந்தாலும் ஆலயத்தை விட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஆனா நான் அங்க இருந்தேன். என் கீமோ செஷனை விட்டு நான் வரும்போது பலவீனமா உணருவேன். சில நேரத்துல நான் வியாதியா உணருவேன். ஆனா அந்த நேரத்துல டீயோ காஃபியோ ஏதாவது குடிச்சிட்டு நான் ஆலயத்துக்கு போவேன் என் தொடர்ச்சங்கிலி ஜெபத்தை செய்யறதுக்காக. அந்த வலி தீவிரமா இடைவிடாம வலிச்சுட்டே இருக்கும். தற்காலிகமாக என் கணவருடைய சகோதரி கூட நான் தங்கியிருந்த அந்த தருணம், நான் பெட்ரூமுக்கு போவேன். முழங்கால் படியிட்டு அங்க அழுது கூக்குரலிட்டு ஜெபிப்பேன். நான் நீதிக்காக, தேவனுடைய நீதிக்காக, அவருடைய பலத்துக்காக கூக்குரலிடுவேன். நான் வேதாகமத்துல கைய வச்சு சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க தான் என் நீதிபதி. நீங்க தான் என்னுடைய வழக்கறிஞர். நீங்க தான் என்னுடைய பலன், என்னுடைய மருத்துவர், என்னோட மருந்து நீங்க தான்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும்போது இந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன். என் விசுவாசத்தை கனப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே புதுப்பீங்கன்னு நான் சொன்னேன். அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது.
அப்போ எல்லாமே இல்ல எதுவுமே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சார்ந்திருந்த எல்லா பொருளையுமே நான் அட்டைப்பெட்டிகள்ல பைகள்ல வச்சிட்டு இருந்தேன். நான் இப்படியா யோசிச்சேன், நான் பீடத்துக்கு மேல போக மாட்டேன். ஆனா நான் இவ்ளோ மிகப்பெரிய அநீதியை சந்திச்சிட்டு இருக்கேனே. நான் பொருத்தனையை செஞ்சேன், பீடத்து மேல ஏறினேன், தேவனுடைய நீதிக்காக நான் கேட்டேன். நான் அநீதியை சந்திச்சவளா பீடத்து மேல ஏறினேன். ஆனா பீடத்துல இருந்து கீழே வரும்போது தேவனுடைய நீதிக்கான கூக்குரலோடு வந்தேன். இது உங்களோட வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய நாமத்தினால எதையெல்லாம் கேட்கப்படுகிறோமோ அது எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அதனால நான் என்னுடைய நீதிக்காக கேட்டேன். நீதி வந்தது. இது எல்லாமே ஒரே ராத்திரியில நடக்கல. எங்களுடைய சட்டைகளை சுருட்டிக்கிட்டு வேகமா போக வேண்டியதா இருந்தது. கடையை திறக்கிறதுக்கான நேரம் வரும்போது நான் இழந்து போன எல்லா பொருளுமே நான் இயந்திரங்கள் மூலமா அதை சரி செஞ்சேன். நான் திரும்ப வேலைக்கு போனேன். கதவுகளை நாங்க திரும்ப திறந்தோம். என் கணவர்கிட்ட சொன்னேன், திரும்ப போராடலாம், வேலையை செய்யலாம். அந்த வழியில தான் நாங்க வெளிப்படுத்தணும். நாங்க சமூக ஊடகத்தின் மூலமா எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்க திரும்ப வந்துட்டோன்றதை காமிச்சோம். வாடிக்கையாளர்கள் பல தூரத்துல இருந்து, பல நாடுகள்ல இருந்து கூட வந்தாங்க. நான் நேர்மையா சொல்றேன், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேவன் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. தேவன் தான் வேலை செஞ்சாரு, மக்களை பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரும்படியா. எங்க வீடு புதுப்பிக்கப்பட்டது, எங்களுடைய பொருட்கள் திரும்ப வந்தது, நாங்க கடையை புதிதாக திறந்தோம். நான் இன்னும் அதிகமா பெற்றேன். 40 கல்யாண துணிகளை தைக்கிறதுக்காக சாவோ பவுலோன்ற இடத்துல இருந்து எனக்கு வந்திருந்தது. யார் கண்டுபிடிச்சாங்க இல்ல யார் சொன்னாங்க அவங்கள என் கடைக்கு கொண்டு வர சொல்லி? எனக்கு அந்த மக்களை கூட தெரியாது. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அவங்களுடைய துணியை எனக்கு அனுப்புறது, என்னோட கடைக்கு அனுப்புனது மட்டும்தான். 6 மாசத்துல தேவன் என்னுடைய இழந்து போன எல்லாத்தையுமே புதுப்பிச்சாரு. தேவனுடைய நீதி மேற்கொண்டது. நான் சொல்லுவேன், இன்னைக்கு எனக்கு இருக்க 2வது வீடு மகிமைக்குரியதாகவும் சிறந்ததாகவும் இருக்கு எனக்கு முன்னாடி இருந்த வீட்டை விட. ஏன்னா இப்போ என் கடையில எந்த பொருள் இருக்கோ அது முன்னாடி என்கிட்ட இருந்தது இல்லை. தேவனுடைய கரத்தின் வேலையை என்னால தெளிவா பார்க்க முடியுது. ஓகே. அந்த புற்றுநோயை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே, என்ன ஆச்சு? அந்த கேன்சர் மறைஞ்சிடுச்சு. நான் குணமாயிட்டேன். தேவனுக்கு மகிமை. யார் முன்னாடி நிறைய முடி இழந்தவங்களா இருந்தாங்களோ, இன்னைக்கு எனக்கு நிறைய முடி இருக்கு. ஆமா, நான் குணமாயிட்டேன். தேவனுக்கு நன்றி. நான் ஆரோக்கியமா இருக்கேன். 2 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சிடுச்சு. முழுமையா எல்லாமே சரியாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே அருமையானதா இருக்கு. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு நம்மளுடைய ஆலயமும் புதிதாய் மாற்றப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்ததை விட நம்ம ஆலயம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்மளுடைய ஆலயம் போர்ட்டபெல்லோ கன்னோர்ஸ்ல இருக்கு. வித்தியாசம் என்னன்னா விடாமுயற்சி மட்டும்தான். விடாமுயற்சின்றது பின்னாடி பார்க்கறது கிடையாது. சந்திக்கிற போராட்டங்கள்ல, கடினங்கள்ல தேவனை குறை சொல்றதோ கேள்வி கேட்கறதோ கிடையாது. நம்மள முன்னோக்கி கொண்டு போகணும். பாலைவனங்களை கடக்கணும். என் கூட அவங்க இருந்த நாள் எல்லாம் ஒரு தடவை கூட குறை சொன்னது கிடையாது. ஷீலா அழுத நான் பார்த்ததே இல்லை. மேலும் அவங்க எப்போதும் அவங்க தலையை நிமிர்ந்து தான் நடப்பாங்க. எங்க அம்மா ஒரு பொழுதும் தேவனிடத்துல கேள்வியோ குறையோ சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. இல்ல, அவங்க எப்போதும் தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆசீர்வாதத்தை காட்டிலும் கடினமான நேரத்துல தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு எப்பொழுதும் அவங்க சொல்லுவாங்க. சரியா, இதனுடைய பிரதிபலிப்பு தான் என் விசுவாசத்தை எழ செஞ்சது, விழிப்படைய செஞ்சது. எனக்குள்ளாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கணும்னு. பாருங்க, இந்த சூழ்நிலையில பரிசுத்த ஆவி உங்களோட இல்லைனா நீங்க எந்த மாதிரியான முடிவு எடுத்திருப்பீங்க? நான் இன்னைக்கு உயிரோடு இங்க இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல கூட நான் இருந்திருக்க மாட்டேன். நான் எல்லா நேரமே சொல்லுவேன், பரிசுத்த ஆவி நம்மளுக்கு நெருக்கமா இருக்கும்போது எல்லா நாளுமே நம்ம 2 பக்கமும் அவருடைய கவசம் இருக்கும். அநீதியானது வந்தாலும் அந்த அநீதியை தேவன் அனுமதிச்சிருக்காரு அவருடைய நீதி நடைபெறுறதுக்காக. நான் எல்லா நேரமே சொல்லுவேன், விசுவாசத்தினுடைய செயல் ஒன்றிணைந்து நடக்கும். மிக நிச்சயம் இந்த சாட்சி உங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த பெரும் மழை நிமித்தமாய் இவர் தன்னுடைய எல்லா வியாபாரமானதை இழந்து போனார். இவருடைய வாழ்க்கைக்கு வியாபாரமானது இருந்தது. பொருள் ரீதியாய் பேசும்பொழுது ஒரு நல்ல நிலைமையை இந்த இடத்துல அடைந்தார். இப்போது யோசிச்சு பாருங்க, இந்த சூழலை இவரை இந்த இடத்துல எப்படியான ஒரு நிலைமைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? சில நேரங்களில் நாம் கடினமானதை இந்த இடத்துல கடந்து போவோம். அந்த கடினத்திலே நாம் நம் விசுவாசத்தினுடைய பலனை இந்த இடத்துல அறிந்து கொள்வோம். சரியா தான் நடந்தது.
இந்த நபர் தன்னுடைய வியாபாரம் முழுவதுமாய் இடத்தில் இழந்து போனார். பிற்பாடு இவருடைய சரீர ஆரோக்கியத்தையும் இவர் இந்த இடத்துல இழந்து போனார். இந்த பிரச்சனையானது இவருடைய வாழ்க்கை ஏறக்குறைய அழிக்கக்கூடிய நிலைக்கு இந்த இடத்துல இவர் நகர்த்தப்பட்டார். ஆனா இந்த நாள் இவர் எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறார்? மக்களே கவனியும். நீ இந்த நேரம் இந்த இடத்துல தீர்க்க முடியாத வியாதியை சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய திருமணம் அழிக்கப்பட்ட ஒரு திருமணமானதா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பிரச்சனை, ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இது ஒருபோதும் மாறாது. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர எனக்கு வாய்ப்பானதே இந்த இடத்துல கிடையாது. அல்லது நீங்கள் எல்லா மக்களுடைய வார்த்தையை இந்த இடத்துல கேட்டு கேட்டு கேட்டும் இப்ப நீங்க அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி, நான் இப்படியாகத்தான் வாழப் போகிறேன். நீங்க இப்படியான யோசனை உடையவரா இருக்கீங்கன்னா, இதோ உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் நான் சொல்கிறேன், இது பொய். பிசாசானன் உங்களுக்கு காண்பிக்கிற பொய். என தேவன் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இன்னும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சாட்சியில் நீங்க பார்த்தது போல இந்த நபருக்கு தேவனால் இந்த அதிசயத்தை செய்ய முடியுமையானால் ஏன் தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? எனவே நான் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் 9384638738 இந்த எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இலவச ஆலோசனைகளுக்கு, ஜபங்களுக்கு, வழிநடத்தலுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் இந்த வழக்கிலே நீதியை பெறுவதற்கு தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே, இந்த சாட்சியானது தற்செயலாக நடந்தது கிடையாது. இவர்களும் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்களோ அது போல அழுகையோடு, வலியோடு, வேதனையோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனா இந்த நாள் இந்த நபர் உங்களுக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறார். நீங்களும் அடுத்த சாட்சிகளாய் இருக்க முடியும். நீங்களும் அடுத்த சாட்சியா இருக்க முடியும். நீங்கள் விசுவாசத்திலே தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் செயல்படுங்க. தேவன் மாறாத தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். எனவேதான் இங்கு உங்களோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நான் செய்யறதுக்கு முன்பாக இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என தேவன் விசுவாசத்தை கனம் செய்கிறவரா இருக்கிறார். அதனுடைய அர்த்தம், நீங்கள் உங்களுடைய விசுவாச செயலை எடுத்து வைத்தால் அதனுடைய பலனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த இளம் பெண்ணுக்கு தேவன் எப்படியாக பதில் கொடுத்தார்? ஒருவேளை நீங்க பிள்ளைகளாக, ஒரு மகனாய், மகளாய் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள் குறித்து அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சந்திக்கிற பல சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளாக பாரத்தை, வலியை கொடுத்திருக்கலாம். இந்த பிரச்சனையும் உங்கள் விசுவாசத்தினாலே சரி செய்யப்பட முடியும் என தேவன் விசுவாசத்தை கனம் செய்கிற தேவன். எனவே இந்த சாட்சியை பாருங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுக்காக ஜெபம், உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இலவசமாய், முற்றிலுமாய் அல்லது நேரடியாக நீங்க ஆலயத்தில் வந்து இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள அல்லது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விவரங்களை நீங்கள் உதவி எண்களை போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறவரா இருக்கிறார். சாட்சியை பாருங்கள். சாட்சி பிற்பாடு மீண்டுமாய் விசுவாசின் ஜபத்தின் ஆவியிலே நாம் ஒன்றிடையலாம். தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்களுக்கு கிடைக்க முடியாது. சாட்சி பிற்பாடு ஜபத்தில் இணையலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். வணக்கம். என் பேர் கௌரி. நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன். அது எந்த விதமா அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்லப்போனா அது போதை, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்பத்துல இருந்தே. இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது, எங்க அப்பா இந்த பழக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து சம்டைம்ஸ் வீட்ல எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன் இதை நினைச்சு. எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன். அப்பா, நீங்க பண்றது தப்பு, இதை நிறுத்துங்க, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவர் அதுல விட்டு மாறா மாதிரியே இல்லை. அப்போதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க, எங்க சர்ச்ல இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போதான் நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாக்காக. அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து விடுதலையா அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க அப்பாக்காக தான் நான் முதல்ல ப்ரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும். அப்படி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க, தியாகம் செய்யும் போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி.
ஸோ நான் என்னுடைய தியாகத்தையும் நான் செஞ்சேன். நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்ல. எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. எங்க அப்பா சரியாவறதுக்கு. அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு. நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்றது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆ உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மாவும் தீர்மானிச்சாங்க. எங்க அப்பா மாறணும். எங்க அப்பா திருப்பி எங்க ஃபேமிலிக்கு கிடைக்கணும். அப்படின்னு சொல்லி நான், எங்க அம்மா நாங்க குடும்பமா நாங்க ஒன்றிணைந்து நாங்க பிரேயர் பண்ணதுனால, அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லும்போது, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. பிபி, சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு. நீங்க இவர டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே, அந்த நேரத்துல தான். அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கவும் கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் நான் தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம், அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்ல. அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நான், அம்மா, அப்பா நாங்க 3 பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம். எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவன் எனக்கான நீதிய பண்ணார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஏன்னா எனக்கான நீதியும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் திருப்பி ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு, ஆ பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரிசுத்த ஆவின்னா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. பரிசுத்த ஆவின்னா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அவங்க சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்க உங்க மேல வந்து இறங்கும்போது நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி நெறைய விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா, எங்க அப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்த சந்திச்சேன். எனக்கு வந்து யார்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் வந்து வீட்ல ரொம்ப முன்கோவமா இருப்பேன். அப்பா, அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேன். அண்ணாவ வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன். ஸோ இப்படியான ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். வெளிய யார்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே, அவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்கன்னா கூட, நான் அது யார்கிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன். ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு? ஏன்னா எனக்கு அவ்ளோ பயமா இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே. இந்த இந்த சூழ்நிலைய நான் சந்திட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது, இங்க எனக்கு நெறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஸோ நான் சர்வீஸ ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிஷப் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. பரிசுத்த ஆவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ, அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்த நீங்க கைவிட்டு, தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முழுமையா குடுக்குறது. நீங்க வந்து தேவன முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாருமே வந்து தேவன 2வது இடத்துலயோ, கடைசில தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய பொருள முன்னாடி வைக்கிறாங்க. இல்லன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய, எல்லாத்தையுமே தான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஆனா யாருமே கடவுள முதல் இடத்துல வைக்கிறதில்ல. அதனால தான் அவங்களுக்குள்ள வந்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லன்னு சொல்லி இப்படி பல விஷயம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோவத்த முதலாவதா வச்சிருக்கேன். என்னுடைய பிடிவாதத்த நான் முதலாவதா வச்சிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும்னா, நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாரி நான் ரொம்ப பயந்துருவேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படிதான் நான் இருந்தேன். பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக, என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நான் வந்து என்னுடைய பாவங்கள கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். சரி பரவால்ல. எனக்கு வந்து நான் வந்து சமாதானமா, சந்தோஷமா இருக்கணும். இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு இத கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலேயே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நான் தீர்மானிச்சு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும், என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாளா 1 வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன், சண்டை போட்டதுனால. அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி, நான் போய் என் சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போய் பேசினேன். என்னுடைய கோவத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகள நான் பேசுறத நிறுத்திட்டேன்.
இப்போ இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். பண்ணி பண்ணி தேவனிடத்துல நான் கேட்டேன். தேவனே, நான் இன்னும் எத மாத்திக்கணும்? எனக்கு உணர்த்துங்க. நான் வந்து உம்முடைய ஆவிய பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் ஒரு நாள் எனக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவி வந்தாரு. ஆனா எனக்கு அது பரிசுத்த ஆவின்னு அப்ப எனக்கு புரியவே இல்ல. ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும், அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன். எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு அப்படியே சர்ச்ச ஃபுல்லா சுத்தி வரணும். எனக்கு குதிக்கணும். அந்த மாரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சென்னேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நான் வந்து முன்னாடி இருக்க மாரி இப்ப நான் பயந்து போல. எல்லா எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது. ஏன் அப்டின்னா, பரிசுத்த ஆவி என்ன வழி நடத்துறாரு. அவர் எனக்குள்ளாக இருக்காரு. அந்த தீர்மானம், உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனால தான் இப்பவும் நான் நிலைச்சிருக்கேன். இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்ல அப்டின்னா, நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன். ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று, அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால, இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. நன்றி. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆளுகராகின் இயேசுவை என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த சாட்சிகள் இடத்தில் பார்த்தார்களோ, ஒருவேளை இவர் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இவர்களுக்கு மாற்றத்தை கொடுத்த தேவன் எனக்கு மாற்றமானதை கொடுக்க மாட்டாரா? இவர்களுக்கு உதவி செய்த தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளித்த தேவன் எனக்கு பதிலளிக்க மாட்டாரா என்ற பல கேள்விகளை இவர்களுக்குள்ளாய் சுமந்து கொண்டிருக்கலாம். இதோ என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, இந்த எல்லா மக்களுடைய கேள்விகளுக்கான பதிலாய் நீர் கொடுக்க விரும்புவது இதுதான். இவர்களுடைய விசுவாசத்தை கடன் செய்கிற தேவனாய் இன்றும் இந்த நாளிலும் நீர் இருக்கிறேன். இந்த மக்களுக்கு பதிலை கொடுத்தேரே, ஆனால் விசுவாசிக்கிற இந்த மக்கள் யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கும் அதே காரியத்தை செய்ய விரும்புகிறேன். எனவே என் தேவன் இந்த நேரம் யாரெல்லாம் அநீதியை வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறாரோ, ஒரு விதமான வியாதி, பலகீனம், தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய வாழ்க்கையின் வழிகளிலே, அல்லது இவர் இந்த இடத்தில் எதிர்பார்க்கிற பதிலை இன்னும் பெற முடியாதபடி என் தேவனை தவிப்பும் வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த எல்லா கடினத்திலிருந்து இவர் வாழ்க்கை விடுதலை செய்தேன். இதோ இந்த நேரமே இந்த மக்கள் மீது உம்முடைய அக்னியானதை இந்த இடத்தில் கொண்டு வர கேட்கிறேன். எல்லா அசுத்த வேலைகள் இந்த இடத்தில் எரித்து உம்முடைய வல்லமையானதை இவர் வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாகும். உம்முடைய பதிலானதை இவர் வாழ்க்கை மீது வெளிப்படுத்த முடியாது. இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எல்லா அநீதிகளும் உம்முடைய கரத்திலிருந்து இவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் நீதியாய் இங்கு பதிலாய் கிடைக்கட்டும். இவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பெயராலே. ஆமென். ஆமென். சோ தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறார். நீங்க கரங்கள் வைத்திருந்த தண்ணீரையும் அபிஷேகமாய் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு விசுவாசத்தோ குடியும் மக்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிற ஒவ்வொரு முறையும் அவருடைய வல்லமையிலிருந்து குடிக்கிறதாய் குணமாக்குதல், விடுதலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தினாலே. தவற விடாதீர்கள். இந்த எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நேரமும் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் இந்த எண்களை குறித்து வைத்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளுங்க. இலவச ஆலோசனையின் ஜெபமும் வழி நடத்துதலும் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. என தேவன் அநீதியானவர் அல்ல. தேவன் அநீதியானவர் அல்ல. தேவன் நீதியை சரி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில யார் நீதியை உங்களுக்கான பதிலாய் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கை மீது தேவன் வல்லமைக்கான சாட்சியை இங்கு பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கான நிகழ்ச்சியும். ஆமக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது. ஆசை, இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பது எப்படி என் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துவது? நீங்கள் ஆலயத்தில் நேரடியாகவோ அல்லது உதவி எண்களிலோ தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் இதே விசுவாசத்தை நாளை உங்களை சந்திக்கிறேன். விசுவாசம் பலனிலே முன்னோக்கி செல்லுங்கள். உங்களுடைய தவறான முடிவுகளை நிறுத்தி தேவனோடு அதி அற்புதமான விசுவாசத்தின் பலனை, பதிலை பெற்றுக்கொள்கிற சாட்சிகளாய் திரும்ப நாளை உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே.